என்னப்பா வா. வரேன் சார். தம்பி நீ ரொம்ப நல்லா இருப்ப. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. வயிற்று பசிக்குது, ஏதாவது இருந்தா கொடுப்பா. என்ன சார் வேணும்? யார் கூப்பிட்டாங்க? நீ பாப்பா. பட்டாணி வேர்க்கடலை, பட்டாணி வேர்க்கடலை. அம்மா சாப்பிடுங்க ஐயா, பசியோட இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் பசி இல்லையே. எனக்கு எல்லாம் தெரியும். நல்லவங்களுக்கு தான் எப்படி எல்லாம் சோதனை வரும். எங்க சேரி ஜனங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. புறப்படுங்க ஐயா. எங்க? எங்க குடிசைக்கு தான். ஏன்? பின்ன இந்த பார்க்லயே குடி இருக்க போறீங்க? அதுக்கு இல்லாமோ இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? அதாவது வந்தாவது போயாவது என் மேல ஆணை. சும்மா ஆணையிடாத. பின்ன வந்துருங்க. என்ன சொல்றேன்? இல்லன்னா நானும் இதே பார்க்ல இதே பெஞ்ச்ல கூடி வந்துடுவேன். அம்மோ, எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிடிவாதம் பிடிக்க கூடாது. துரையா, இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுங்க ஐயா, அப்புறம் நான் எப்போதும் உங்க பேச்ச கேக்குறேன். இன்னும் என்ன யோசனை பண்றீங்க? கொஞ்ச நாளைக்கு தானே. எங்க சேரியில இருக்கிறவங்க எல்லாம் உங்களை தெய்வம் மாதிரி கவனிச்சுக்குவாங்க. வாங்கய்யா. சரி அம்மோ, அங்க ஏதாவது வேலை கிடைக்குமா? வேலையா? ஆமா, ஏன்னா உங்க உழைப்ப நான் எப்படி வாழறது? நான் வேலை செய்யணுமே. அது என்னமோ பெரியவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது. முதியோர் கல்வி. அதான் அதே கல்விதான். அது எங்க சேரியில ஆரம்பிக்கணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாடம் சொல்லி கொடுங்க, நாங்க இடம் கொடுக்குறோம், சோறு போடுறோம். சரியா போச்சு. என்ன சொல்றீங்க? தங்கறதுக்கு இடம் ஆச்சு, பழத்துக்கு சாப்பாடு ஆச்சு. போட அப்புறம் சம்பாதிக்கலாம். அப்ப சரி, இந்தாங்க ஐயா, இத முதல்ல சாப்பிடுங்க. நீ அது உனக்கு, இது எனக்கு. வாங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.